14ஆம் நூற்றாண்டில் சியானாவை சேர்ந்த கேத்ரின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்னன்னா, உங்கள் காலில் முள் குத்தி இருக்கிறது, அதனால்தான் நீங்கள் இரவில் சில நேரங்களில் அழுகிறீர்கள். மேலும் இந்த உலகில் சிலர் அதை வெளியே இழுக்க முடியும். அவர்கள் எடுக்கும் திறமை தேவனிடம் இருந்து கற்றுக்கொண்டது. அதாவது எல்லாருக்குமே மனசுல என்ன செய்யுது, ஒரு கவலை இருக்கு. ஆனா அதை நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், சிலர் அழுகுறோம். ராத்திரி படுக்கும் போகும்போது என்ன செய்யறோம், நம்ம தலையணையே நினைக்கிறோம். ஆனா அந்த முள்ளு நம்ம கையில தான் இருக்கு. அது என்ன செய்யலாம், எடுத்து போட்டுடலாம். போட்டா அந்த வலி என்ன செய்யாது, நமக்கு இருக்காது. ஆனா அந்த வலியை, அந்த முள்ளை எடுப்பதற்கும் அந்த வலியை போக்குவதற்கும் நமக்கு ஹெல்ப் யார்கிட்ட இருந்து வேணும்னா தேவனிடமிருந்து நமக்கு ஹெல்ப் வேணும். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் உடைய அர்த்தம். கேத்ரின் அவர்களே இந்த திறமையை வளர்ப்பதற்கு என்ன செய்தாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தாங்க, அர்ப்பணித்தாங்க. அது நிமித்தம் என்ன பண்ணாங்க, மற்றவர்களுடைய வேதனையை உணர்ந்து அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் மக்களால் இன்னும் நினைவு கூறப்படுகிறார். இயேசுவை போல மற்றவர்களை நேசிப்பதற்கு நல்ல எண்ணங்கள் தேவை. அதற்கு நாம் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும். ரோமர் 12:10 சொல்வது போல, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதற்கு நம்ம யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ, ஹாப்பியா இருக்காங்களோ, அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்ல. சிலர் வருத்தத்துடன் அழுது கொண்டிருப்பாங்கல்ல, அவர்களுடனும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அழுகிறவர்களோடு நம்ம என்ன செய்யணும், அழ வேண்டும். அதுதான் நம்ம அனைவருக்கும் என்ன செய்யுது, தேவைப்படுகிறது. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது, ஜாலியா இருக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம குடுக்கற சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம சோகமா இருக்கும் போதோ, காசு இல்லாத போதும் நம்மள தேடி வர்றதற்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கு உதவ முடியும், யாருக்கு நம்முடைய சேவை தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்து என்ன செய்யணும், இந்த உள்ளத்தால் உடைந்தவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருக்க வேண்டும். காயம் மற்றும் வடுக்கள் நம் ஒருவருக்குள்ளும் ஆழமாக என்ன செய்து பதிந்துள்ளது. ஆனால் கிறிஸ்துவில் நாம் காணும் அன்பு அதைவிட ஆழமானது. இந்த நம்பிக்கையோடு உறங்க செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.